மணிகந்தவாதா இது ஒரு ஜென் தத்துவம். இது என்ன சொல்ல வருதுன்னா, மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறது மட்டும் தான் முடிவு அப்படின்றது கரெக்ட்டா இருக்கும். அதாவது இப்ப என் பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்ட்டா இருக்குது. மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தப்பா இருக்கலாம். அதேதான். மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ், என் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் சேர்ந்தா தான் ஒரு உண்மை உருவாகும் அப்படின்றது தான் இந்த தத்துவத்தோட முக்கியமான பாயிண்டே. அப்படி பார்த்தோம்னா, ஒரு எக்ஸாம்பிள் விக்ரம் வேதா படத்துல விக்ரம பொறுத்தவரைக்கும் ஒரு தப்பு இல்லாட்டி சரி. இதுக்கு 2 லயும் நடுப்பட்டு எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் விக்ரமோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். வேதாவ பொறுத்தவரைக்கும் தப்பு, சரி. இதுக்கு நடுவுல ஏதாச்சும் இருக்கலாம். அப்படின்றது தான். உதாரணத்துக்கு வேதா தன்னோட தம்பிய யார் கொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விக்ரம டக்குன்னு கொன்றுக்கலாம். ஆனா அப்படி அவன் பண்ணல. இதுக்கு நடுவுல என்ன நடந்துச்சு, இதோட உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல விக்ரம பார்க்க வச்சிருப்பான் வேதா. இதே தத்துவம் சொல்ல வருது. மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்கும்போதுதான் ஒரு உண்மை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையா இருக்கும் அப்படின்னு தெரியும். அடுத்த தடவை ஒரு டிசிஷனோ இல்ல ஒரு ஜஸ்டிஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்லயும் கொஞ்சம் யோசிச்சு அந்த முடிவு எடுத்து பாருங்க. கரெக்டா இருக்கும்.